சார் அவர் நிறைய சார்ஜஸ் எல்லாம் பண்ணாரு. பட் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கு தமிழ்நாடு தான் என் வீடு, 8 கோடி மக்கள் தான் என் குடும்பம் அப்படின்னு கூறிக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நாங்கள்? எங்களுக்கு புரியல. இல்லை, பொதுவாகவே தொடர்ந்து அவர் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா கட்சி தலைவர்களும் பேசிகிட்டே வராங்க. அதுக்கான பதிலாக தான் அதை சொல்லியிருக்காரு. ஏன்னா பனையூர் பண்ணையார்னு சொல்கிறாங்க, பனையூர் விட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர் தெளிவுபடுத்த ஒரு அளவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். என்னென்னா, பனையூர் விட்டு வெளியவான்னு சொல்கிறியா, வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா உனக்குன்னு கேட்குறாரு. உண்மையிலேயே அவருடைய வீடு பனையூரில் இல்லை, பனையூரில் இருக்கிறது கட்சியினுடைய தலைமை அலுவலகம். அவர் வீடு வேறு இடத்துல இருக்குது. இவனுக்கு தெரிஞ்ச பேர் கட்சியினுடைய எல்லா நடப்புகளும் பனையூரில் தொடர்ந்து நடக்கிறதுனால இவர் வீடே பனையூர் தான் இவங்க ஒரு கற்பனையில் இருக்காங்க. அதனால தான் பனையூர் பண்ணையார்ன்றாங்க, பனையூர்லேருந்து வெளியே வாங்க. இப்போ மணிகண்டன் சகோதரர் பேசும்பொழுது கூட பனையூரை விட்டு வெளியே வாங்க, பனையூர் பண்ணையார்ன்றார். அவர் தெரிஞ்சால் பேசணும். அவர் வீடு எங்கே இருக்குன்னே தெரியாமல் ஒரு குற்றச்சாட்டு அவர் பேசுகின்ற எல்லாமே அடிப்படையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். கொள்கையை பற்றி பேசணும்னு சொன்னால் மணிகண்டன் அவர்களிடம் நேரடி விவாதிக்க சொல்லுங்கள். இவருடைய தலைவர் நேற்று பேசிய பேச்சில் இருக்கக்கூடிய உண்மையான நல்ல விஷயங்கள் எல்லாம் விடுத்துட்டு இதில் எப்படி புறம் சூழ்ந்து குற்றம் சாட்ட முடியும் இவங்களை அப்படின்னு மட்டுமே இவங்க ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் மணிகண்டன் பேசிட்டு இருக்காரு. நல்ல விஷயம் நேற்று பேசுறாரு. ஆமாம் சார், நேற்று பேசுறாரு. ஜனநாயகத்தினுடைய தூணாக இருக்கக்கூடிய வாக்குரிமைக்கு பணம் கொடுக்காதீங்க, என் வாக்கு என் உரிமை, என் வாக்கை யாருக்கும் விற்க மாட்டேன்னு மேடையில் நின்று சொல்லக்கூடிய தகுதியும் திராணியும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்குதான்னு சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியாலேயோ மு.க. ஸ்டாலினாலேயோ இன்னைக்கு ஒரு மேடையில் ஏறி நின்று உங்கள் வாக்கை விற்காதீர்கள், தமிழக மக்களே, இந்தியாவை சேர்ந்த தமிழக மக்களே, என் மக்களே, 8 கோடி மக்களே, நீங்க யாருமே உங்க வாக்கை காசுக்கு விற்காதீங்க, 1000 2000 5000 கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க, மூட்டை மூட்டையா கொண்டு வந்து கொட்டுவாங்க, இதெல்லாம் வாங்காதீங்க, ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, உண்மையா உங்க ஜனநாயக கடமையை ஆற்றுங்க, உங்களுக்கு உண்மையா யார் நல்லது செய்யறாங்களோ ஒரு ஓட்டு போடுங்கன்னு சொல்ற தெம்மும் திராணியும் இன்று ஆளுகின்ற கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்குதான்னு கேட்கிறேன். இதை ஒரு மேடையில் நின்று பேசுற ஒரு தலைவர், அவரை பார்த்து அந்த கேள்வி விட்டுருவீங்க. இல்ல சார், பாரதி எந்த மக்களுமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது இல்லையே இங்க. அப்ப நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு ஒத்துக்கவே இல்லையா? இதே மேடையில இதே இடத்துல அண்ணன் தனியரசு அவர்கள் ஒத்துட்டு போயிருந்திருக்காரு. என்கிட்ட வீடியோ இருக்கு, ஆதார் இருக்கு, வேணா காட்டுறேன். எல்லா கட்சியும் கொடுத்தாங்க, நானும் கொடுத்தேன்னாரு. சரிங்களா? அதே போன்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வெகுஜன மக்களுக்கு தெரியும், இரு திராவிட கட்சிகளும் வாக்குக்கு பணம் கொடுக்கிறார்களா இல்லையான்னு தெரியும். இன்னைக்கு நேற்று காலையில 5000 ரூபாய் எல்லா பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் போய் சேர்ந்திருக்கு. இந்த பணம் எதன் அடிப்படையில் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது? மக்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனா இந்த பணம் எந்த நோக்கத்தில் கொடுக்கப்பட்டது? 2024-25 ஆண்டுகளில் பொங்கல் பரிசாக மக்களுக்கு பணம் கொடுக்கப்படவே இல்லை. ஆனா 26ல் மட்டும் 3000 ரூபாய் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? எதிர்வரும் தேர்தலை கணக்கில் கொண்டு அரசாங்கத்தின் பணத்தை, மக்களின் வரி பணத்தை எடுத்து இந்த மக்களுக்கே கொடுத்து, அதாவது உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து உங்களுக்கே கொடுத்து உங்களையே விலைக்கு வாங்குற இந்த யுக்தி, இது எவ்வளவு பெரிய மோசடி செயல். இதை மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? இது இன்னும் மக்கள் நீங்க 1990களில் 80களில் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. மக்கள் இது நவயுக காலம். இன்னைக்கு எல்லார் கையிலும் செல்போன் இருக்கு. எல்லாருமே இன்னைக்கு மீடியாக்களை பார்க்குறாங்க, எல்லாருமே செய்திகளை பார்க்குறாங்க. அன்னைக்கெல்லாம் செய்தி போட்டால், எனக்கு வேறு தெரிஞ்சு செய்தி போட்டாங்கன்னா மக்கள்லாம் டிவி ஆஃப் பண்ணிட்டு அரை மணி நேரம் கழிச்சு அப்புறம் தான் திரைப்படத்துக்கும் இல்லை மற்ற நிகழ்ச்சிகளோ பார்க்கறதுக்கு போவாங்க. இன்னைக்கெல்லாம் 24 மணி நேரமும் எல்லார் வீட்டிலையும் செய்தி சேனல்கள் தான் ஓடிட்டு இருக்கு. எல்லாருடைய செல்போன்கள்லேயே இந்த மாதிரி விவாத நிகழ்ச்சிகளும் என்ன கருத்து பேசுறாங்க, நம்ம சுற்றி என்ன அரசியல் நடக்குதுன்னு மக்கள் உற்று நோக்குகின்ற காலம் இது. இந்த காலத்தில் நீங்க அந்த காலம் மாதிரி மக்களை ஏமாற்ற முடியாது. நான் கேட்குறேன், சரி பணம் கொடுத்தது சரின்னு வச்சுப்போம். பீகார்ல மிகவும் பின்தங்கிய மாநிலம் பீகார்ல பல்வேறு மாநிலங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், ஏழை மக்கள் இடம்பெயர்ந்து அவங்க பிழைப்பு தேடி போறாங்க. மிகவும் பின்தங்கிய மாநிலம் பீகார்னு நம்மளாம் பேசிட்டு இருக்கோம். அப்படி பின்தங்கிய மாநிலத்திலேயே அப்படி வாக்கு காசு கொடுத்தா, அதை கருத்தில் கொண்டே காசு கொடுத்தா கூட தேர்தல் ஆணையம் கோட் ஆஃப் கான்டக்ட் கொண்டு வரதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டா கூட 10,000 ரூபாய் போட்டாங்க. பின்தங்கிய மாநிலத்தில் ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் போட்டாங்க. ஆனா நீங்க எவ்வளவு போடுறீங்க? 5,000 ரூபாய். அதுவும் நான் சொல்லிடுறேன், வளர்ந்த மாநிலம் என்று மார்தட்டி கொள்கின்ற தமிழ்நாட்டில் நீங்கள் 5,000 ரூபாய் தான் உங்களால போட முடியுதுன்னா அப்படின்னா உங்களுடைய நிதிநிலை எப்படி இருக்கு?
நீங்க எவ்வளவு கடனாளர்களா இருக்கிறீங்க, இப்படி கொடுக்க வேண்டிய அப்படி இருந்தா இப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இது எல்லாத்தையும் தாண்டி ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க பீகார்ல. இவங்க வந்து ஒரு அதாவது அது தொழில் கடனாக கொடுத்தாங்க பாரதி. எது சார்? அது தொழில் கடனாக எந்த எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து தேர்தலை கணக்கில் கொண்டு நான் என்ன கேட்கிறேன்னா 2022, 23, 24, 25ஆம் ஆண்டுகள் எல்லாம் கோடைக்காலம் வரவே இல்லையா? கோடைக்கால நிவாரண நிதி சார் நான் கேட்கிறேன். புயல் பாதிப்பு நிவாரண நிதி கேள்விப்பட்டிருக்கேன், வெள்ள பாதிப்பு நிவாரண நிதி கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் கோடைக்கால நிவாரண நிதி 2000 ரூபாங்கிறது புது கண்டுபிடிப்பால இருக்கு. இது உலகத்திலே யாரும் கொடுக்காத ஒரு நிவாரண நிதி. கோடைக்கால நிவாரண நிதி 2000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறாங்கிறது இதைத்தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றேன். மக்களின் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து மக்களின் வரிப்பணத்தை சேர்த்து வச்சு மக்கள் பேர்ல உலகமெங்கும் கடன் வாங்கி அந்த பணத்தை எடுத்து அதே மக்களை விலைக்கு வாங்குகின்ற இந்த கீழ்த்தனமான அரசியலை எதிர்த்து தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பேசினாரு. இதை ஏன் உங்க மனசு ஏத்துக்க மறுக்குது? ஏன்னா நீங்கள் அனைவரும் ஊழல்ல திளைத்து போனவர்கள் சார். இவரு ஒண்ணு கேட்கிறாரு. சார் பிரேக் அப்புறம் உங்ககிட்ட வரும் ப்ளீஸ். நீங்க ரொம்ப நேரம் பேசியிருக்கீங்க, பாரதி பேசிட்டு போ. அல்ல சார், இப்ப குழந்தைகள் வந்து அவங்க பேரண்ட் கிட்ட போய் கேட்கறாங்க, அவங்க பேரண்ட் வந்து ஓட்டு போடுறாங்க போடு, அதெல்லாம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. குழந்தைகளுடைய ஏகோபித்திய வரவேற்பை பெற்ற ஒரு தலைவராக எங்கள் தலைவர் இருக்கிறார். அவர் தன்னுடைய குழந்தைகள்கிட்ட நண்பா நண்பின்னு சொல்லி அளவலாகிறார். ஏன் நேரு வந்து குழந்தைகள் நேரு ஏன் கொண்டாடுறோம்? அப்துல் கலாம் வந்து எப்படி நம்ம குழந்தைகள்கிட்ட எப்படி அன்பா இருந்தாரோ அதே போல ஒரு அன்போடு தான் எங்கள் தலைவர் வந்து குழந்தைகளை அணுகுகிறார், குழந்தைகளிடம் பேசுகிறார். சரிங்களா? இதை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறது எவ்வளவு அயோக்கியத்தனை. இது எல்லாம் பேசுற வார்த்தைகள்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க சார். என்னென்ன வார்த்தைகளை பேசுறோம்? சொல்லுங்க பாரதி. இல்ல இந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர் நீங்க தான் கோர்ட்ல கேஸ் போட்டீங்க, உங்களோட பார்ட்டி தான் போட்டு அதை ஃப்ரேம்ஸ் பண்ணாங்க. இதுல டிவிகேவுக்கு ஏதாவது தனியாக கூடுதலாக ஏதாவது விதிகள்? சட்டம் வந்து ஏட்டு வடிவில் ஒன்று இருக்கும், நடைமுறையில் ஒரு மாதிரி இருக்கும். எல்லா சட்டமுமே அப்படிதான், நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது இல்லை. ஆனா இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தும் பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம லாவகமா அதை எப்படி சரி பண்ணி எல்லாம் காம்ப்ரமைஸா போகணும். 51 விதிமுறைகளை வந்து விதித்து அந்த 51 விதிமுறைகளை நாங்கள் வந்து 100% ஃபாலோ பண்ணோம். அப்படி ஃபாலோ பண்ணியுமே இப்போ சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த எஸ்ஓபி எல்லாருக்கும் பொதுவானது தானே? எல்லா கட்சிகளும் தற்பொழுது பிரச்சாரங்களை நடத்தி வருகின்றார்கள், எல்லா ஊர்லையும் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த விதிமுறைகள் எல்லாம் சரியாக பின்பற்றப்படுகின்றனவா இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் இது எப்படி போலீஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். நான் அங்கே வந்து போய் பார்க்கும்பொழுது முதல் நாள் கொடி வைக்கிறதுக்கு மிகப்பெரிய கடுபிடி. விமான நிலையத்திலிருந்து வர வழியில அவருக்கு வரவேற்பதற்காக கொடி வைக்கிறதுக்கு மிகப்பெரிய கடுபிடி. என்கிட்ட வீடியோ இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் வந்து என்கிட்ட வீடியோ இருக்கு. சாலையின் 2 புறங்களிலும் இருசக்கர வாகனம் செல்லவே முடியாத வகையில தார் சாலையை ட்ரில் பண்ணி எல்லா பக்கமும் ஒரு 10 அடிக்கு ஒரு கொடியா வந்து பல கிலோமீட்டர்களுக்கு வச்சிருந்தாங்க. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சியாக அதிமுகவாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு நீதி, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு நீதிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் எங்க தலைவருக்கு வந்து நாங்கள் வந்து சேலத்தில் கேட்ட வந்து பொதுக்கூட்டம், அதாவது பொதுமக்களை சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கான ஒரு அனுமதி தான் நான் கேட்டோம். ஆனால் காவல்துறையினர் வந்து அந்த எஸ்ஓபி வந்து கிளியராக நாங்கள் ஃபாலோ பண்ணதுனால 30 நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு தர முடியும் சொன்னாங்க. 30 நாளுக்கு முன்னாடி எப்படி தர முடியும்னு சொல்ல முடியும்? 50,000 பேருக்கு மேலே கூடக்கூடிய கூட்டங்களுக்கு தான் 30 நாளுக்கு முன்னாடி அனுமதி கேட்கணும்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்குது. ஆனால் ஒரு 15 நாட்களுக்கு உள்ளாக கேட்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு 50,000க்கு கீழே எத்தனை பேர் இருந்தாலும் 15 நாட்களுக்கு முன்னதாகவே கேட்கலாம். அது வந்து காவல்துறையினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லி தான் நமக்கு இருக்குது. நாங்கள் கேட்டது வெறும் 20,000 பேருக்கு, பொதுமக்கள் 20,000 பேர் கூடி பங்கேற்கக்கூடிய ஒரு பொது நிகழ்ச்சிக்கு தான் நாங்கள் அனுமதி கேட்குறோம். அதற்கு காவல்துறையினர் வந்து தமிழக அரசும் காவல்துறையும் அனுமதி மறுத்துட்டாங்க சார். அதற்கு பிறகுதான் வெறும் 5,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டத்தை நாங்கள் வந்து ஏற்பாடு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அதுவும் மிக முக்கியமாக கட்சி நிர்வாகிகளை மட்டுமே வச்சு நடத்தக்கூடிய சூழலாக இருந்துச்சு. இப்போ எல்லா பகுதியிலையும் வந்து எங்கள் கட்சிகளுக்கு வந்து நிர்வாகிகள் இருக்காங்க, எல்லா தொகுதியிலும் இருக்காங்க. சேலம் மாவட்டம் வந்து ஒரு 11 தொகுதியிலே அடக்கிய ஒரு மாவட்டம். ஒரு தொகுதிக்கு வெறும் 4,500 பேர் என்ற வீதத்தில் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு தொகுதிக்கு வெறும் 450 பேர் என்ற விதத்தில் கலந்து கொண்டதுனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருவாரியாக எங்களுடைய கட்சி தொண்டர்களே பெருவாரியாக வர முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு.
அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக தான் கொண்டு போனோம். இப்போ உயிரிழந்த சூரஜ் என்பவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து ஆஞ்சியோகிராம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அவருக்கு இதயத்தில் கோளாறு இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையில் அவர் வந்து உடல் உபாதையின் காரணமாக உடலில் ஏற்பட்ட நோயின் காரணமாக அது இறந்து போயிருக்காருங்கிறது வந்து மருத்துவர்களுடைய ஆய்வில் தெரிய வருது. இதை திரும்ப திரும்ப கொண்டாந்து இறந்து போட்டார் சகோதர மாதிரி பேசுறவங்க வந்து பாரதி மனசாட்சி இல்லாம கூட்டத்தில் இறந்து போயிருக்கிறாரு. ஆனா இதேதான் நீர்ச்சத்து குறைபாட்டால வந்து பல பேர் இறந்தாங்க, மூச்சு விட முடியாம இறந்தாங்க அப்படின்ட்டு இந்த கரூர்லயும் சொன்னாங்க. ஆனா அதை நீங்க இப்போ வர சதின்னு தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க சார். இப்போ நீங்க ஒரு ஆள் இறந்த உடனே நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க மனசாட்சியோட நாங்க ஒத்துக்கிறோம். ஆமா, இந்த மாதிரி நீங்க வந்து புடிச்சு அங்க வந்ததுனால அவர் இறக்கல, அவர் வந்தாரு, அவருக்கு ஏற்கனவே இருந்த உடல் உபாதை காரணமாக இறந்துட்டாரு அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இல்ல நான் இந்த 41 பேர் செத்ததுக்கு உங்க கூட்டத்துக்கு வந்தாவே இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க இந்த 41 பேர் இறந்ததுக்கு இதே நீர்ச்சத்து குறைபாட்டால இறந்தாங்க, மூச்சு விட முடியாம இறந்தாங்க இப்படின்னு சொன்ன போது நீங்க அதை மொத்தமா சதிட்டுல முந்தானாவது கூட சொல்றாரு உங்களோட ஜெனரல் செக்ரட்டரி. சார் இது வந்து விசாரணையில் இருக்கு, சிபிஐ விசாரணையில் இருக்கு. நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இதில் எதுவும் தெரிவிக்க முடியாது. ஆனால் நேற்று நடந்த நிகழ்வு வந்து நேற்று அங்கே கூட்ட நெரிசல் ஏற்படவில்லை. அங்க வந்து மக்களுக்கு விசாலமான இடவசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்க கூட்ட நெரிசல் ஏற்படவில்லை. நேற்று அவர் இறந்தது கூட்ட நெரிசல்னாலேயே மூச்சு திணறனாலே இறக்கல. அதே மாதிரி நீர்ச்சத்து குறைபாட்டினால இறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழலில் ஒருவர் இறப்பதை வந்து நீங்க வந்து எங்களால தான் இறந்தாரு அப்படின்ற மாதிரி நீங்க கொண்டு வரக்கூடிய அந்த பேச்சு தவறானது, ஆதாரம் இல்லாததுன்னு நான் சொல்றேன். ஓகே, நான் முடிக்க போறேன் பாரதி, டைம் இல்லை. ஏதாவது சொல்லுமா கொஞ்சம் சுருக்கமா? சார் இப்போ சார் சொல்றாரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய கவர்ச்சினால தான் வராங்க, ஒரு திரைப்படத்தை பார்க்குற மாதிரி தான் வராங்க கூட்டங்களுக்குன்னு. அவர் வந்து மக்களுக்கு நல்லதே சொல்லிக் கொடுக்கல, அவர் கூடி வர இளைஞர்களுக்கு வந்து சமூகத்தினுடைய விழிப்புணர்வு எதுவுமே சொல்லணும்னு சொல்றாரு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து இப்போ நான் இன்னைக்கு சொன்னது போல ஒவ்வொரு கூட்டத்திலையும் எங்களுடைய கொள்கை தலைவருடைய கொள்கையை எடுத்து சொல்றாரு, இந்த சமூகத்தின் அவலங்களை எடுத்து சொல்றாரு, இந்த சமூகம் இந்த நாடு எப்படி பாதுகாப்படணும்னு சொல்றாரு, கல்வியில் எப்படி முன்னேறணும்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒரு காது கேட்கவே கேட்காது. ஆனால் இது தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க, 2026ஆம் ஆண்டு வரை எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மக்களின் அறுதி பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஓகே, ரொம்ப